அவள் ஒரு மதிலா அல்லது கதவா? உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். கிறிஸ்துவுக்குள் உண்மையாகவும் கிறிஸ்துவின் உபதேசங்களின்படியும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின்படியும் ஜீவித்த மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்திகள் கிறிஸ்துவின் வருகையின் நாளில் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதை உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரையுள்ள வசனங்களின் மூலமாக 694 முதல் 697 வரை உள்ள செய்திகளில் தியானித்தோம். ஆனால் அப்படி ஜீவிக்காமல் அலட்சியமாய் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்தின விசுவாசிகள் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் கொடூர ஆட்சிக்குள் விடப்படுகிறார்கள் என்பதை உன்னதப்பாட்டு 6ஆம் அதிகாரத்தில் 13 மற்றும் 14ஆம் வசனங்களின் மூலமாக 698 மற்றும் 699ஆம் செய்திகளில் தியானித்தோம். மேலும் தங்களை போன்று கிறிஸ்துவை விசுவாசித்து ஆனால் தங்களை போன்று ஆவிக்குரிய நிலையில் இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் குறைந்த நிலையில் உள்ள சிறிய சகோதரிகள் என்று எண்ணப்பட்டவர்கள் அநேகர் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இருப்பதையும் அவர்களால் அந்தி கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்னால் நிற்க முடியாமல் பலவீனர்களாக இருப்பதையும் எண்ணி ஆத்மபாரம் அடைகிறார்கள் என்பதை உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் மூலமாக 726ஆம் செய்தியில் தியானித்தோம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிறிய சகோதரிகளை பார்த்து அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் என்று சொல்லுகிறார்கள். மதில் என்பது இரட்சிப்பை திருஷ்டாந்தப்படுத்தும் ஒரு சொல் என்று ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் சொல்லுகின்றன. அந்த சிறிய சகோதரிகள் என்ற குறைந்த நிலையில் உள்ளவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இரட்சிக்கப்பட்டிருந்தார்களானால் அவர்கள் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம் என்கிறார்கள். அதாவது சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறபடி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான கர்த்தருடைய சொற்களாகிய வார்த்தைகளை அவளுக்கு போதித்து பலப்படுத்துவோம் என்கிறார்கள். ஒருவேளை அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் என்கிறார்கள். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள் சொல்கின்றன, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கதவு என்பது இருதயத்தை குறிப்பிடுகிறது என்பதை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் சொல்லுகின்றன. இந்த இருதயமாகிய கதவு வழியாக மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த ஆவியானோர் மூலமாக உட்பிரவேசித்திருக்கிறார். மதில் கட்டப்பட்ட பிறகுதான் கதவு வைக்கப்படும். இரட்சிப்பு என்ற மதில் அடைந்த பிறகுதான் கதவு வழியாக பிரவேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் நிறைவேறும். ஆதலால் சிறிய சகோதரி என்ற ஆவிக்குரியவர்களில் அநேகர் இரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மற்றும் பலர் இரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். இவர்கள் அனைவரும் புதிய விசுவாசிகள். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் என்கிறார்கள். நீதிமான் கேதுருவை போல் வளருவான் என்று சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது இரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற ஆவிக்குரிய சிறிய சகோதரிகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தாங்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கு முன்பு இதை செய்து நிறைவேற்றிவிட வேண்டும் என்று தீவிரிக்கிறார்கள். எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்பட வேண்டும். இரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, இரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தம் என்பதை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.